Hello everyone, வணக்கம் and welcome to Premi Style. Premi Style எனக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் ஒரு சில வீடியோஸ்லாம் நான் அப்படியே வச்சிருந்தேன் அப்படின்னா அழகாக இருந்தது, அதை போட முடியாமல் அப்படியே இருந்தது. அந்த ஒரு சில பிட்ஸ் அண்ட் பீசஸ்லாம் நான் வந்து இப்போது ஷேர் பண்ணுறேன். ஸோ while I'm sharing this, I'm going to share something else as well. ஒரு வீடியோவில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, குழந்தைங்களுக்கு வந்து சேவிங்ஸை பற்றி சொல்லுங்கள், காலேஜ் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. I am assuming that you are in USA. யூஎஸில் இருக்கிறவங்கன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். இந்த வீடியோ கிளிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்னோ ஸ்டார்ம் எங்களுக்கு வந்திருந்தப்போ எடுத்த ஒரு கிளிப். இது பயங்கர ஸ்னோவாக இருந்தது, ஒரு ஓவர் நைட்டில் அள்ளி கொட்டிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வாக்கிங் போனப்போ எடுத்தது. அன்னைக்கு என்னென்னு பார்த்தா, பாப்பா எங்களுக்கு வந்து வீட்லேயே வந்து ப்ரெட்சல்ஸ் பண்ணி வச்சுருந்தா, நல்ல சூடாக டீ வச்சு, அப்புறம் இந்த வார்ம் ப்ரெட்சல்ஸோடு சூப்பராக சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாதி வந்து சால்ட்டடு, மீதி பாதி வந்து சின்னமன் சுகர் போட்டு பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுதான் அந்த பிட்டு. இது வந்து பசங்க வாக்கிங் போகிறானுங்க. ஓகே, இப்போ வந்து அந்த பிள்ளைங்களுக்கு காலேஜ் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் யூஎஸில் செட்டில் ஆக போகிறீங்க, பிள்ளைங்க வந்து யூஎஸில் தான் படிக்க போகிறாங்க அப்படின்னாக்க 529 மெட் செட் அப்படின்லாம் உங்களுக்கு வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ப்ரீபெய்டு டியூஷன் அக்கௌண்ட்ஸ் தான். இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ மந்த்லி நீங்கள் ஒரு $500 போட்டிங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே அதில் க்ரோ ஆகிட்டு அப்படியே இருக்கும். சம்டைம்ஸ் இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சு அதில் நீங்கள் வந்து போடணும். ஐ மீன் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பிஃபோர் யூ கெட் இன் டு தோஸ் திங்ஸ். அப்புறம் ஒரு சில இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் வந்து, இப்போ நான் இருக்கிறது வந்து மிஷிகனில், ஒரு சில ப்ரோக்ராம்லாம் வந்து மிஷிகனில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண முடியும். பட் அது நான் நினைக்கிற மெட்டுன்றது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் போடும்போது நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிள்ளைங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா, உங்களுக்கு 2 குழந்தை இருந்தால் ஒரு குழந்தைக்கு சேவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த குழந்தை யூஸ் பண்ணல அப்படின்னா அதை இன்னொரு குழந்தைக்கு நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு போடுங்க. ஏன்னா ஒரு சிலதெல்லாம் ஒரு குழந்தைக்கு போட்டால் அந்த குழந்தை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட் இன் கேஸ் அந்த குழந்தை யூஸ் பண்ணல அப்படின்னா அதை உங்களோட இன்னொரு குழந்தைக்கு உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய அதில் இருக்குது. இந்த நூக் அண்ட் கார்னர்ஸ்லாம் பார்த்துட்டு யூ ஹாவ் டு கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் என்ன அப்படின்றது. ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் வந்து ஒரு வேளை ரொம்ப அன்ஷூராக இருக்கீங்க, இங்கே இருக்கலாமா இல்லை போயிடலாமா, அந்த மாதிரி ஒரு டவுட்ஃபுல் ஒரு தாட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஹையல்டு சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஹையல்டு சேவிங்ஸ் வந்து இந்த ஆன்லைனில் வந்து மார்க்கஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஆலி பேங்க்குன்னு ஒன்று இருக்குது. இதில் எல்லாம் ஒரு தொகை சேர்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் வந்து 4.5% வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே கொஸ்டின் வரும், சிஸ்டர் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் போடலைங்க. நாங்கள் வந்து இங்கே எங்களோட லோக்கல் கிரெடிட் யூனியன்லேயே வந்துட்டு ஹை யீல்டு சேவிங்ஸ் தான் பண்ணோம் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா என் பிள்ளைங்க வந்து சின்னதுலேருந்தே ப்ரைவேட் ஸ்கூல் தான் போனாங்க. ஸோ எனக்கு வந்து பர் இயர் 3 குழந்தைங்களுக்கும் ஐ ஹாவ் டு ஹேவ் $35,000 ரெடியாக வச்சுருக்கணும் என் பிள்ளைங்க ஃபீஸுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணணும். இட் வாஸ் கம்ப்ளீட்லி தே வென்ட் டு ப்ரைவேட் ஸ்கூல். அண்ட் இப்போவும் அவங்க வந்து ப்ரைவேட் காலேஜில் தான் படிக்கிறாங்க. அவங்க டோட்டலாக வந்து ஃப்ரம் த பிகினிங் தே ஆல் வென்ட் டு கேத்லிக் ஸ்கூல் அண்ட் ஈவன் நவ் தே ஆர் இன் த கேத்லிக் காலேஜ். எல்லாமே எங்கள் ஊர்லேயே லோக்கல்லையே பிள்ளைங்க படிச்சுக்கிட்டாங்க. பட் நான் யூஎஸில் வந்து நல்ல சூப்பரான பப்ளிக் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ்லாம் கிடையாது, ஃப்ரீயாக தான் படிப்பாங்க பிள்ளைங்க. பட் இது வந்து எங்களோட சாய்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அவர் ரிலீஜன் அண்ட் வாட் வி வாண்டட் அவர் கிட்ஸ் டு ஹேவ் அ கேத்லிக் எஜுகேஷன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நம்ம என்ன சேவ் பண்ணாலும் எப்படி சேவ் பண்ணாலும் நம்ம கையை அதில் வைக்கக்கூடாது. ஒரு சேவிங்ஸ் எடுத்து இந்த பக்கம் போடுறது அந்த பக்கம் போடுறது அந்த மாதிரி இருக்கவே கூடாது. நீங்கள் ஒரு முறை சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் தட் ஃபார் தட் பர்பஸ். அப்படின்னா தான் அந்த காசு இருக்கும். இல்லை அப்படின்னா ஓகே அதில் காசு இருக்குது, நான் எடுத்து இப்படி செலவு பண்ணுறேன், இதில் காசு இருக்குது, இதை எடுத்து அதில் போடலாம், அதை எடுத்து இதில் போடலாம் அப்படின்னாக்கா சரிப்படாது. எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் நம்மளால் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால் when you are saving be focused. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதாங்க. இப்போ வந்து இந்த பிக்சர்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் யூகேலேருந்து வந்ததுமே தம்பிக்கு இங்கே ஒரு ரேஸ் இருந்தது லோக்கலில். ஸோ தம்பி வந்து ஓவராலாக 3rd place வந்துருந்தான். அதுதான் Brian Langloy. Come on, Brian! Come on!
Excellent work, Brian. Out of Grand Rapids. Fantastic work, Brian. Nice gloves, Brian. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பப்பிக்கு ஒரு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது புண்ணு மாதிரி தெரியுதுல்ல, அது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ஸ்கின் டேக் வந்துருச்சுங்க. ஸோ அதனால் அதை போய் சர்ஜரி பண்ணி கோனெல்லாம் போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்டேப்பிள்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 10 daysல எல்லாம் ஹீல் ஆகிடுச்சு. அப்புறம் ஹாப்பி ஆகிடுச்சு பப்பி. அங்கே பாருங்கள் பாப்பா கூட சிரிக்குது எங்கள் பப்பி. பாப்பாவும் சிரிக்கிறா, பப்பியும் பயங்கர சிரிப்பு. நல்லா அப்புறமா வந்து நல்லா ஜம்பிங்கு அது இது எல்லாம் அப்புறம் இந்த கோனெல்லாம் கழட்டிட்டு நார்மலாக விளையாட இதாகிடுச்சு. நல்லா விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த கோன் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சுங்க. ஏன்னா இந்த பக்கம் திரும்ப முடியாது, அந்த பக்கம் திரும்ப முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஸ்ப்ரிங் சீசன் வந்துருச்சு. வந்த வாட்டி எங்கள் ஊரில் போய் பார்த்தா ஒரு வீட்டு முன்னால் வாக்கிங் போய்ட்டுருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டு வீட்டு முன்னால் ஒரு டாய் பிக் இப்படி கட்டி விட்டுருந்தாங்க. அது ஒரு மாதிரி சிரிப்பாக இருந்ததுனால எடுத்தேன். இது என்னத்துக்கு கட்டி விட்டுருப்பாங்க? பிளாஸ்டிக்கில் பன்னிக்குட்டியை வீட்டு முன்னால் கட்டி விட்டா அது என்ன? நம்மெல்லாம் கோலம் போடுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். இவங்க என்னத்துக்கு இதை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை அப்படியே பயங்கர சிரிப்புங்க. அதனால தான் எடுத்தேன், வேறு எதுவும் இல்லை. நீங்களும் அப்படியே சிரிங்க அதை கேட்டுட்டு. அப்புறம் இங்கே வந்து என்னென்னா இப்போ ஸ்ப்ரிங் சீசன் இல்லைங்களா, அப்படியே பூவெல்லாம் பூத்து அப்படி குலுங்குது. அவ்வளோ அந்த செரி பிளாசம் இல்லைங்களா, அப்போது அந்த செரி பிளாசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே அவ்வளோ அழகழகாக பூவுங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் அப்படியே எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்ப்ரிங் சீசன். எனக்கு எல்லா சீசனுமே மிஷிகனில் பிடிக்கும். பட் ஆனால் ஸ்ப்ரிங் சீசனும் இருந்துச்சு, அப்புறம் ஸ்னோ வந்துடுச்சு. பசங்க இது போயிருந்தப்போ பைக் ரைட் போனப்போ எடுத்த பிக்சர் அது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மார்ச் பர்த்டேஸ்லாம் ஒன்றா இருந்து அப்படியே செலிப்ரேட் பண்ணோம். எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம். அது இந்த ஒரு சின்ன ஒரு இதுங்க, இது வந்து ஒரு ஸ்கல்ப்சர், ஸ்டோன்லேயே பண்ண ஒரு ஸ்கல்ப்சர் ஒரே பீஸில். அது இன்னும் ஒரு ஃபேமிலி மாதிரி. அது என்னன்னு தெரியல, எனக்கு அவ்வளோ பிடிச்சது அது. இது எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தது. அது அப்படியே ஒரு கிளிப் எடுத்துட்டேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ரொம்ப பிடிச்சது எனக்கு. அப்புறம் இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க நாயை பிடிச்சிட்டு வாக்கிங் போய்ட்டுருந்தாங்க. பட் அவங்களோட சேர்ந்து எங்கள் பப்பியும் அப்படியே வாக்கிங் போச்சு. அந்த இது தான் அது ரொம்ப நல்லா உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தது. அந்த குட்டி பப்பி பேர் வந்து மாலி கூட சேர்ந்து எங்கள் பப்பி செம்ம சூப்பராக விளையாண்டுது. Oh yeah, Baxter. Jason? The bad man. Hi, Molly. Della, is Molly with you? Hit him with a burrito and threw him over a bridge. They love each other. I know, she's good. You can tell that. Puppy. Is that your soulmate? Your girlfriend. Nice Christmas cactus. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நெய்பர் வீட்டுக்கு போயிருந்தேன், அப்போ எடுத்தது. Oh no, you don't have to do this, Maureen. What is this? So I have these in the freezer, and then I just cut them off and they're ready to go. Oh, nice. Yeah, it was a soup kind of day. It was just kind of. I know. It was. Okay, I'm gonna put. ஸோ அவங்களுக்கு வந்து நான் வீட்டில் ஏதாவது செஞ்சாக்க கொடுப்பேங்க. அன்னைக்கு வந்து சாம்பார் சாதம் பண்ணியிருந்தேன்னா, ஸோ நம்ம சாப்பாடு எது பண்ணாலும் அவங்களுக்கு கொடுப்பேன். அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க காஃபி எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. காஃபி ஸ்நாக்கு அவங்க வீட்டில் ஒரு 3 hours இருக்கும் இருந்துட்டு அப்புறம் வந்தாச்சு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை. Thank you. Have a great day you all and thanks for watching my video. And you all take care. Bye.